அதுக்கு புரியல போல இருக்கு பாவம். ரைட். அதுக்கு புரியிற மாரி சொல்லணும் நம்ம. ரைட். இப்போ நீங்க உங்களோட மூளை, மைண்ட் எங்க இருக்குங்கிறது நெறைய பேருக்கு இன்னும் கன்ஃப்யூஷன்ல தான் இருக்கு. அது தெரியாது. அது இருக்கு. எங்கேயோ ஒண்ணு இருக்கட்டும். மூளை இருக்குல்ல. நான் நேத்து நைட் தான் சாப்பிட்டேன் பொரிச்சு. உங்களுக்கு இருக்குல்ல. இருந்துச்சுன்னா, அதுக்குள்ள 2 மைண்ட் இருக்கு. அது ஒண்ணு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அது லாஜிக்கா மட்டும் தான் திங்க் பண்ணும். கோடீஸ்வரன் ஆயிருவியா? ஆக மாட்டேன். ஏன்? ஏற்கனவே 40 வருஷமா இப்படியே சொல்லி சொல்லி தான் நம்ம மூளைய ஏமாத்துனோம். அது நடக்கல. அடுத்து நான் ஜெயிச்சுருவேன்னு சொல்லும்போது, உள்ளுக்குள்ள தம்பி போன வாரம் போனேன், அடி வாங்கினேன். இந்த வாரம் போனேன், அடி வாங்கினேன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காத. பார்த்து, பார்த்து, பார்த்து அப்படின்னு அது எப்பயுமே சொல்லியிருக்கும். அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு போகும்போது, கடைசி நேரத்துல ஓடி வந்து சம்சாரம், "வேண்டாம், வேண்டாம் அந்த பக்கம் போகாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாயிரும்." இல்ல வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் இவங்க சொல்லுவாங்க. அடுத்து எப்பயுமே அலர்ட்டா அவேர்னஸா இருக்கும். ஏன்னா, நமக்கு பிரச்சனை வந்துரும். நமக்கு அதாயிடும். நமக்கு இதாயிடும். அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற அந்த கான்ஷியஸ் மைண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஹேபிட்ஸ், பிலீஃப் எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்களோட மு ம முன்னால நடந்தது இதெல்லாம். அடுத்து ஒரு எமோஷன். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்டின்னா, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷன் ஆகுறது. அடுத்து பல மெமரீஸ் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜெயிச்சுருவேன். கற்பனைகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கனவுகள். இதெல்லாம் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள போய் உட்காந்துகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி டெய்லி நெனைக்கிறது, நேத்து பேசுனது, முந்தா நாள் பேசுனது, இது எல்லாம் இருக்கும். ஜெனரலா பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் 5% தான். பேலன்ஸ் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும். அது நீங்க ஒருத்தர் திடீர்னு வருவாரு. நம்மளே போவோம். போயிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். பிளான்லாம் பேசிட்டே இருப்போம். "என்னது? ஓ! ஓரியன்ஸா? ஓகே, ஓகே. குடுங்க." நான் கூட பிசினஸ் பண்ணணும்னு நெனச்சேன். நேத்து அப்படிதான் ஒரு பொண்ணு வந்தாங்க ஆஃபீஸ்க்கு. "சார், நான் ஒரு 1 மாசமா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன் சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்க அண்ணன் நேத்து தான் வந்தாரு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்." ஸோ, அப்போ அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள ஏதாவது நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போய் டச் பண்ணுவோம். சிலரு அத போய் சொல்றதுக்கே தயக்கம். நம்ம போய் அவங்க கிட்ட சொல்லி, அவங்க நம்மள ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டா, வாய்ப்புகள நீங்க விரிக்கணும். ஏன்? நீங்க மார்க்கெட்டிங்க்கு இருக்கீங்க. அதனால வாய்ப்புகள நீங்க வந்து கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா நடந்துரும். அப்போ இந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? அதிர்வுகள் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, இது சவுண்ட்ல தான் இருக்கும். அதுதான் ஓம், அதுதான் எல்லாமே ஆமென், எல்லாமே அந்த சவுண்ட் தான். ஸோ ஏன் சில சவுண்ட கேட்கும்போது, இப்ப ஒண்ணும் இல்ல. நம்ம ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மியூசிக் வந்தது. இது என்னது? அந்த ஒரு வீணை வாசிக்கிற மாரியோ, அல்லது ஒரு பியானோ வாசிக்கிற மாரியோ, இந்த ஒரு சவுண்ட் வரும்போது நமக்கு என்னது? மனசு அமைதியா இருக்கு. இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப இந்த அதிர்வு எப்படி இருக்கும்? ஐய்யயோ! அங்க ஏதோ நடக்கும்போது, அங்க ஏதோ பிரச்சனையாட்ருக்கு. திடீர்னு ஒரு டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. இப்ப என்ன தோணும்? ஐயோ! ஏதோ பெரிய பாம் வெடிச்சிருச்சு போல இருக்கு. ஸோ அப்போ இப்போ ஒரு மீட்டிங்ல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். வெளியில நாய் கத்துற சத்தம் கேட்குது. இப்ப என்ன தோணும்? யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நாய் குலைக்குது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிற போது நம்ம போலாம். அப்போ இந்த சவுண்ட் எனர்ஜி தான் இந்த யுனிவர்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த சவுண்ட் தான் இந்த பூமிய சுத்த வச்சிட்டு இருக்கு. இதுதான் நம்ம உடம்புக்குள்ளயும் இருக்கு. அந்த சவுண்ட் தான் ஆட்டம். சோ இந்த ஆட்டம் என்ன ஆகுது? ஒரு நியூக்ளியஸா வருது. நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் கனெக்டிவிட்டி ஆகுது. ஏன்னா 2 எனர்ஜியும் மோதுது. அணுக்கள் 2ம் மோதுது. அது செல்லா மாறி, ஹியூமனா மாறி, பூமியா மாறி, அதிலிருந்து சோலார் சிஸ்டம், கேலக்ஸி இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட் எனர்ஜியால தான் மாறிட்டு இருக்கு. நம்ம இத்துணூண்டு இது கூட இல்ல. கண்ணுக்கே தெரியாம இத்துணூண்டு இந்த பூமியில நின்னுட்டு, இந்த பூமியவே ஆட்டி படைக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். நான் தான் இந்த பூமிக்கு கிங்கு அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம். இந்த யுனிவர்ஸ்க்கே கிங்கு. நவகிரகங்கள் எல்லாம் கம் ஹியர். எல்லாம் வந்து நான் சொல்றத கேளு அப்படின்னு நம்ப எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரபஞ்சம் அதெல்லாம் நீங்க நெனைக்கிற எல்லாத்த விட மிகப்பெரிய விஷயம். ஆனா நீங்க சொல்றதையும் கேட்கும் அந்த பிரபஞ்சம். ஆனா அதுக்கு சொல்ல வேண்டிய பாஷையில சொல்லணும்.
தப்பான பாஷையில சொல்லிட்டு, அதுக்கு புரியல, அதுக்கு குடுக்க தெரியல அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, இல்ல. அது குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு நல்லா குடுக்க தெரியும். வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கேள்வி. அப்போ உங்க மூளையிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள், இந்த அதிர்வு வந்து பாத்தீங்கன்னா, இந்த யுனிவர்ஸ்க்கு புரியிற மாரி இன்னையிலிருந்து நீங்க எடுத்துக்கணும். ஆனா, அது உங்களுக்கு புரியணும்.